ஸோ ஹலோ இருவன், இன்னைக்கான கண்டென்ட் என்னன்னா, 2002 பல பேருடைய தப்பான புரிதல்னாலையும் பல பேருடைய துரோகத்தினாலையும் வரலாற்றுல முக்கியமா இவன் தான் மோசமான தலைவன், இவனை விட கொடூரமான ஆள் யாருமே இல்லைங்கிற மாதிரி தப்பா சித்தரிக்கப்பட்ட தலைவன் தான் டச். இந்த பேரை கேட்டவனே இவனை விட மோசமான ஆள் யாருமே இல்ல, இவன் எப்படி நல்லவன் சொல்றேங்கிற மாதிரி பல பேர் கேட்கலாம். பட் அவருடைய மறைக்கப்பட்ட வரலாறு, அவர் எவ்வளவு நல்லவங்கிறத சொல்லதான் நான் வந்திருக்கேன். ஸோ இந்த கண்டென்ட்டோட பேரு யூ ஆர் அ குட் மேன் டச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், டச்சோட கேங்கிறது எப்படி பாத்தீங்கன்னா அவுட்லாஸ், அதாவது சட்டத்துக்கு புறம்பா இல்லீகல் வேலை பார்க்கிற ஒரு கூட்டம் தான் இது. அதாவது கவுபாய் கூட்டம், தங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு தங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ற ஒரு அவுட்லா கூட்டம் தான் இந்த டச்சோட கேங். இந்த மாதிரி டச்சோட கேங் பிளாக் வாட்டர் அப்படிங்கிற இடத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அப்போ அங்க ஒரு விஷயம் தப்பா போக போலீஸாலையும் கவர்மெண்ட் ஏஜென்டாலையும் அவங்களோட ஆளுங்க பல பேர் கொல்லப்பட, இனிமே இங்க வாழ முடியாது, நம்ம ஆளை காப்பாற்றணும்னா இங்க இருந்து போயே ஆகணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்ட டச் ரொம்ப தூரம் பயணம் செஞ்ச அப்புறம் தான் பனி நிறைஞ்ச பிரதேசத்துக்குள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. அங்க அந்த குளிர்லயும் சாப்பாடு இல்லாத நேரத்திலையும் பல பேர் சாக ஆரம்பிச்சாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட டச் நம்ம எங்கேயாவது தங்கியே ஆகணும் அப்படின்னு தன்னுடைய ஆளுங்க எல்லாத்தையும் விட்டு எங்கேயாவது தங்கறதுக்கு இடம் இருக்கான்னு தேட சொல்றாரு. அப்பதான் ஆர்த்தர் ஒரு நல்ல விஷயத்தோட வர்றாரு. நமக்கு இங்க பக்கத்துல கைவிடப்பட்ட ஒரு ஊர் இருக்கு, அங்க நம்ம தங்கிக்கலாம், எல்லாரும் ஓரளவு குணமான அப்புறம் நம்ம இங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாக்குள்ள வராங்க. தன்னோட ஆளுங்க எல்லாத்தையும் அந்த கிராமத்துல தங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பக்கத்துல ஏதாவது இடத்துல சாப்பாடு இல்ல தனக்கு தேவையான பொருட்கள் ஏதாவது இருக்குமான்னு சொல்லி தன்னோட ஆளுங்க 2 பேர்த்த கூட்டுக்கிட்டு அங்க போக ஆரம்பிச்சாரு. அப்போதான் தெரிய வருது, அங்க தனிமையில இருக்கிற ஒரு வீட்டுல புருஷன் பொண்டாட்டிய கைப்பிடிச்ச தன்னுடைய எதிரிகளான கான்வால் ஆளுங்க அந்த புருஷனை கொண்டுட்டு அந்த பொண்ணு கிட்ட தப்பு நடக்க முயற்சி பண்ணாங்க. அப்பதான் டச் உள்ள பூந்து அந்த கான்வால் ஆளுகளை கொண்டுட்டு அந்த பொண்ணை காப்பாத்திட்டு வராரு. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, சைடி அட்லர். இந்த கூட்டத்துல ரொம்ப முக்கியமான ஒரு ஆளா மாறக்கூடிய சைடி அட்லர் அங்கிருந்து காப்பாத்தி தன்னோட கேங்ல ஒரு ஆளா சேர்த்திருப்பாரு. சைடி அட்லரை கான்வால் ஆளுகிட்ட இருந்து காப்பாற்றும் பொழுது அவருக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தெரிய வருது. அவங்க ஒரு முக்கியமான கவர்மெண்ட் ட்ரெயினை கொள்ளையடிக்க போறதாகவும் அதுல நிறைய பணம் இருக்கிறதாகவும் தெரிஞ்சுக்கிட்டு டச் அதை மட்டும் எப்படியாவது நம்ம கொள்ளையடிச்சிட்டோம்னா நம்முடைய கேங்கை எப்படியாவது நம்ம காப்பாத்திரலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட ஆரம்பிச்சாரு. தன்னோட ஆளுங்க எல்லாரும் ஓரளவு குணமடைஞ்சதுக்கு அப்புறம் இங்க இருந்தா சரிப்பட்டு வராது, நாம இங்க இருந்து போயே ஆகணும்னு சொல்லி வேலண்டைன் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு ஸ்பாட்டை பார்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹோஸை இன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அங்க ஷிஃப்ட் ஆகுறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் இங்க இதுக்கு மேல நம்மளோட தொழிலை பண்ண முடியாது, நம்ம இங்க மறைவா தான் இருந்தாங்கன்னு சொல்லி எல்லாரும் தனித்தனி வேலைக்கு போக உங்களுடைய அடையாளம் தெரியாம பாத்துக்காங்கன்னு சொல்லி தன்னுடைய கேங்க எவ்வளவு பாதுகாப்பா பாத்துக்க முடியுமோ அவ்வளவு பாதுகாப்பா பாத்துக்காரு. ஆனா எதிர்பாராத விதமா இவங்க எல்லாருமே இங்கதான் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட கவர்மெண்ட் ஏஜென்ட்ஸ் அவங்கள துரத்திட்டு வர ஆரம்பிச்சாங்க. அதனால அந்த இடத்தை விட்டுட்டு அடுத்த இடத்தை நோக்கி செல்ல ஆரம்பிச்சாரு டச். ரொம்ப தூரம் தன்னுடைய கேங்க கூட்டிட்டு ஓடினதுக்கு அப்புறம் தான் டச்சுக்கு ஒரு உண்மை தெரிய வருது, நம்ம இந்த கண்ட்ரியில இருக்கிற வரைக்கும் இந்த கவர்மெண்ட் ஏஜென்ட்ஸ் நம்மள விட மாட்டாங்க, நம்ம கேங்கை விட மாட்டாங்க. அதனால இந்த கண்ட்ரில இருந்து நம்ம மொத்தமா வெளியே போகணும்னா நமக்கு நிறைய பணம் தேவைப்படும். அதனால ஏதாவது ஒரு இடத்துல பெரிய கொள்ளையா ஒருத்தர் கடைசியா ஒண்ணு பண்ணிட்டோம்னா நம்ம கேங்கை நம்ம காப்பாத்திரலாம் அப்படின்னு நினைச்ச டச் பிளான் பண்ண மாதிரியே அந்த ட்ரெயினை கொள்ளையடிச்சாரு டச். ஆனா அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அதுல பணம் இல்ல. இப்படியே சிட்டி டு சிட்டி மாறிக்கிட்டு இருந்த டச் ஒரு வழியா ரோட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வராங்க. அப்பதான் பிரைத் வைட்டி கிரேஸ் அப்படிங்கிற 2 குடும்பத்துக்குள்ள ரொம்ப நாளா பகை இருக்கு, இதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு 2 பேருக்குள்ள சண்டையை ஏற்பட்டு விட்டோம்னா நமக்கு நிறைய பணம் கிடைக்கும், அதை வச்சு டெஹிடி அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போயிடலாம், அங்க இந்த கவர்மெண்ட் ஆளுங்களுடைய பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட டச் 2 பேருக்குள்ள பிரச்சனை ஏற்படுத்துறாரு. ஆனா இது அவருக்கே பிளாக் ஃபயர் ஆகுது. எப்படின்னா தங்களுக்குள்ள பிரச்சனை ஏற்படுத்தி விட்டுருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பிரைத் வைட்டி ஃபேமிலி தன்னோட குடும்பமா நினைச்சுக்கிட்டு இருந்த இந்த கேங்ல இருந்து ஒரு சின்ன பையனை கடத்திட்டு போயிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட டச் தன்னோட ஆளுங்களை கூப்பிட்டுக்கிட்டு பிரைத் வைட்டி ஃபேமிலி மேல ஒரு போரை தொடுக்கிறாரு. அதுல பிரைத் வைட்டி ஃபேமிலியில இருக்கிற எல்லா மெம்பர்ஸும் கொடூரமா கொல்லப்படுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிய வருது, ஜாக் மாஸ்டன் அப்படிங்கிற அந்த சின்ன பையன் இங்க இல்ல, அவனை ஆஞ்சலோ பிராண்டே அப்படிங்கிற ஒரு டானு கிட்ட வித்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட டச் அவரை தேடி போக ஆரம்பிக்கிறாரு. இவங்க 2 பேரும் சந்திச்சுக்கும் பொழுதுதான் எனக்கு அந்த பையன் தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு சமாதானத்துக்குள்ள வராங்க. ஆனா டச்சுக்கு அப்ப தெரியாது ஆஞ்சலோ பிராண்டே எவ்வளவு மோசமானவன், அவருடைய கேங்கோட இவங்களும் ஃப்ரெண்டாக தான் ட்ரை பண்றாங்க அப்படின்னு நினைச்சு தப்பு கணக்கு போட ஆரம்பிச்சாரு. இதோட விளைவா செயின்ட் டெனிஸ்ல ஒரு முக்கியமான பேங்க் கொள்ளையடிக்கலாம்னு சொல்லி டச் பிளான் பண்ண தெரிஞ்சுக்கிட்ட ஆஞ்சலோ பிராண்டே அவங்க அங்க போறதுக்கு முன்னாடியே கவர்மெண்ட் ஏஜென்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அதனால கவர்மெண்ட் ஏஜென்ட்ஸ் டச்சோட கேங் அங்க வரதுக்கு முன்னாடியே பேங்க சுத்து போடுறாங்க. கவர்மெண்ட் ஏஜென்ட்ஸ் இங்க இருக்காங்கன்னு தெரியாத டச் கேங் பேங்குக்குள்ள போக கவர்மெண்ட் ஏஜென்ட்ஸ் வெளியே இருந்து அவங்கள சுத்த வளைச்சிட்டாங்க. இந்த முக்கியமான சம்பவத்துல தான் ஹோசேவும் லெனி இந்த மாதிரியான கேங்கோட முக்கியமான ஆளுங்க கொடூரமா கொல்லப்பட்டாங்க. இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட டச் இங்க இருந்து எப்படியே தப்பிச்சே ஆகும்னு சொல்லி அங்க இருந்து தன்னுடைய மித்த ஆளுங்களை கூட்டிட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. மிச்சம் இருக்க கேங் மெம்பர்ஸ் எப்படியாவது காப்பாத்திக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருந்த டச் ஒரு கப்பல் ஏறி தப்பிக்க ட்ரை பண்றாரு. அப்பதான் எதிர்பாராத விதமா கடல் சூறாவளியில அந்த கப்பல் மாட்டி அந்த கப்பல் மொத்தமா மூழ்கி போச்சு. இதனால குவார்மா அப்படிங்கிற ஐலாண்ட்ல கரை ஒதுங்குறாங்க டச்சோட கேங் மெம்பர்ஸும் டச்சும். ஆனா இதே நேரத்துல தான் தன்னோட உயிருக்கு உயிரான நண்பனான ஹோசே மற்றும் லெனி இந்த மாதிரி முக்கியமான ஆளுங்க எல்லாருமே சாகிறது தான் கண்ணுக்கு மூடி பார்த்த டச் மனசொடைஞ்சு போறாரு. மென்டலி அன்ஸ்டேபிளாவும் மாற ஆரம்பிக்கிறாரு. ஆனா குவார்மா ஐலாண்ட்லயே பல மோசமானவங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட இருந்து நம்ம கேங்கை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும்னு சொல்லி அங்கிருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு தன்னோட கேங்க மித்தம் இருக்க கேங் மெம்பர்ஸோட சேர்க்கிறாரு. ஆனா இதே நேரத்துல மென்டலி ஸ்டேபிளா இல்லாத டச் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்கிறாரு. அவர் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளும் தப்பா போக ஆரம்பிக்குது. இதே நேரத்துல தான் இவர் ரொம்ப மோசமான முடிவுகள் எடுக்கிறான், அதனால நமக்கு ரொம்ப ஆபத்து வருதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த
இருந்த கேங் மெம்பர்ஸ் எல்லாருமே ஒவ்வொருத்தரா அவர்கிட்ட சொல்லாம கொள்ளாம இந்த கேங்கை விட்டு போக ஆரம்பிச்சாங்க. இதனால இன்னும் மனசுடைஞ்சு போக ஆரம்பிச்ச டச் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தாரு. இந்த ஒரு சரியான நேரத்தை பயன்படுத்திக்கிட்ட மைக்கா டச்சை கொஞ்சம் கொஞ்சமா பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதனால இந்த விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்க இதே நேரத்துல தான் லெவிடிகஸ் கான்வால் அப்படிங்கிற டச்சோட முக்கியமான எதிரியான ஒருத்தனுடைய ட்ரெயின்ல தான் நிறைய பணம் இருக்கு, அதை மட்டும் இப்படி கொள்ளையடிச்சிட்டோம்னா நம்ம ஆளுங்களை இங்க இருந்து தூரமா கூட்டிட்டு போய் சேஃபான ஒரு இடத்துல தங்க வச்சிடலாம், அவங்கள செட்டில் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு டச் பிளான் பண்ண ஆரம்பிச்சாரு. இதுக்காக தன்னுடைய ஆளுங்க எல்லாத்தையுமே கூட்டிட்டு போன டச் கொள்ளையடிக்கிறதுக்கு அந்த ட்ரெயின் நோக்கி போக ஆரம்பிச்சாரு. எதிர்பாராத விதமா ஜான் மார்ஸ்டன் அடிபட்டு கீழே விழுந்துட்டாரு. இதே நேரத்துல ட்ரெயினை போய் கொள்ளையடிக்கிறதா இல்ல ஜான் மார்ஸ்டனை காப்பாத்துறதான்னு ஒரு முக்கியமான டெசிஷன் எடுக்க வேண்டிய நிலைமையில டச் தள்ளப்பட்டாரு. ஒரு உயிர் போனாலும் பரவாயில்ல, 4 பேர் உயிர் காப்பாற்றப்பட்டா அது பெரிய விஷயம் நினைச்சுக்கிட்டு இருந்த டச் ஜான் அப்படியே விட்டுட்டு அந்த ட்ரெயினை கொள்ளையடிக்கிறதுக்காக போயிருப்பாரு. ட்ரெயினை எப்படியோ சக்சஸ்ஃபுல்லா கொள்ளையடிச்ச டச் கேம்புக்கு திரும்பி வராரு. ஆனா அங்கதான் அவருக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. எப்படியா தப்பிச்சு வந்த ஜான் மார்ஸ்டன் அவரை பார்த்து, நீயா ரொம்ப மோசமானவ, நான் சாகணும்னு அங்கேயே நீ விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்த கேங் மெம்பர்ஸ் பெரிய அதிர்ச்சிக்குள்ள போறாங்க. ஏன் இப்படி டச் பண்ண ஆரம்பிச்சான், ஏன் இப்படி ரொம்ப மோசமா இருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே குழப்பம் ஏற்படுது. அதே நேரத்துல டச்சுக்கு தெரியாம பல வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்த மைக்கா தனக்குன்னு ஒரு கேங்கை சேர்த்துக்கிட்டு அந்த கேங்ல இருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த எல்லாரையுமே கொல்ல ட்ரை பண்ணாரு. இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த ஆர்தர் மோர்கன் அவங்க எல்லாத்தையும் காப்பாத்தி விட்டுட்டு மைக்காவை எப்படியோ தடுத்தாங்கன்னு சொல்லி ஆர்தர் மோர்கன் ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதனால மைக்காவுக்கும் ஆர்தர் மோர்கனுக்குள்ள பெரிய சண்டை ஆரம்பிக்குது. இதே நேரத்துல தான் இவங்க 2 பேத்துக்கு நடுவுல இருந்த டச்சுக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு புரியாம குழம்பு போயிருந்தாரு. அதனால யாருக்கும் உதவி பண்ணாம அங்கிருந்து போயிருப்பாரு. சைடு ஹிட்லரும் ஜான் மார்ஸ்டனும் மைக்கா எங்க இருக்கான் அப்படிங்கிற தகவலை சேகரிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அவன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமே அவனை தேடி அவன் இருக்க இடத்துக்கே போனாங்க. அப்பதான் எதிர்பாராத விதமா மைக்காவோட டச் இருந்தாரு. இதே நேரத்துல தான் பண்ண எல்லா தப்புகளையும் உணர்ந்த டச் மைக்காவை கொல்றதுக்கு ஜான் மார்ஸ்டனுக்கு ஒரு சின்ன உதவி பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் டச் எங்க போனாரு என்ன ஆனாருன்னு யாருக்கும் தெரியாது. தன்னுடைய மீதம் இருக்க வாழ்க்கை எல்லாத்தையுமே தான் பண்ண தப்புகள் நினைச்சு வருத்தப்பட்டு வாழ ஆரம்பிச்சாரு டச். உயிருக்கு மேல நினைச்சுக்கிட்டு இருந்த கேங் மெம்பர்ஸ் தன்னுடைய கண்ணுக்கு முன்னாடி கொல்லப்பட்டதை பார்த்த டச் மனசு உடைஞ்சு போயிருந்தாரு. இந்த நேரத்தை யூஸ் பண்ணிக்கிட்ட மைக்கா அவரை தப்பான வழியில யூஸ் பண்ண ஆரம்பிச்சான். இந்த மோசமான நேரத்துல தன்னுடைய கூட இருந்து பக்கபலமா இருக்க வேண்டிய கேங் மெம்பர்ஸே அவரை விட்டு ஒவ்வொருத்தரா விலக ஆரம்பிச்சாங்க. தப்பான புரிதல்னாலையும் தப்பான வழிகாட்டுதல்னாலையும் ஒரு நல்ல தலைவன் தவறான பாதையில போன கதை தான் இது. யூ ஆர் அ குட் மேன் டச். இன்னைக்கான கண்டென்ட் அவ்வளவுதான். இன்னொரு நல்ல கண்டென்ட்ல உங்களை சந்திக்கிறேன். Until then.